இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 127 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஒரு மனுஷனுடைய வீட்டை, குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டவில்லை என்றால் அவர்கள் கட்டுகிற அந்த பிரயாசம் விருதான்னே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. அதுக்கு அடுத்த வசனத்துல எப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில். அதே போல ஒரு தேசத்தின் எல்லையை கூட கர்த்தர் காக்கவில்லை என்றால் அந்த காவலர்கள் விழித்திருக்கிறது கூட விருதா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் தான் நம் வீட்டை கட்டணும் இல்லையா? நம் குடும்ப வாழ்க்கையை கட்டணும், நம் பிள்ளைகளை தேவன் தான் கட்டி எழுப்பணும், நம் எல்லைகளை தேவன் கட்ட வேண்டும். எல்லா காரியங்களும் தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா? அவர் வீட்டை கட்டலைன்னா, அவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டலைன்னா, கட்டுகிற நம்முடைய பிரயாசம்தான் விருதாவாகும். ஏன்னா நீதிமொழிகள் 16:9 இப்படியாக சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடையை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்போ மனுஷன் தன் காரியத்தை செயல்படுத்துவதற்கு அவன் அநேக வழிகளை யோசிக்கலாம், செயல்படுத்தலாம். ஆனால் அந்த செயல்படுத்துவதை உறுதிப்படுத்துகிறவர் யாருன்னா கர்த்தர் தான் இல்லையா? ஒரு வீட்டை கட்டுறோம்னா நம்ம பிரயாசப்படலாம், ஆனால் அதுக்கான தேவைகள் அநேகமாக இருக்கும். அந்த தேவைகளை தேவன் தான் சந்திக்க முடியும் இல்லையா? சந்தித்தாதான் நம்ம அந்த காரியத்தை நம்ம வாய்க்க பண்ண முடியும். அப்போ நம்ம நடையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதுக்கான காரியங்களை எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் தேவன் நடப்பித்து நமக்கு கொடுப்பார் இல்லையா? அப்போ கர்த்தர் தான் அந்த வீட்டை கட்டணும். ஒரு குடும்ப வாழ்க்கை கட்டுகிறதும் அவருடைய கரத்துல தான் இருக்கு. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:8 அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அப்போ ஒரு வீடு கட்டி அது நிலை நிற்குனா கூட அது எப்படி இருக்கணும்? அது அநியாயமாய் வந்த பணமாய் இருக்கக்கூடாது வருமானத்துல இல்லையா? நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானத்துல நம்மளால் இயன்றதை நம்ம செய்வோமானால் அது உத்தமமா இருக்கும். ஆனா அநியாயமாய் வந்த அதிக வருமானம் என்னவாக அது நிலைக்காது. அந்த வருமானத்துல வந்த எந்த ஒரு காரியமும் நமக்கு நிலைக்காது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கர்த்தருடைய வசனத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போலோ அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், தேவனே விளைய செய்தார். அப்போ ஒரு வசனம் கூட ஒரு எல்லைக்கு கடந்து போகுதுன்னா அது கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் அந்த மற்ற ஆத்துமாக்களுக்கு அது கடந்து போய் அது 30, 60, 100 தேவன் பெருக செய்வார். அது அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்னே அதுக்கு அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 3:7 பார்க்கிறோம். அப்போ நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல. அப்போ ஒரு செடியை விளைவிக்கிறது கூட அது தேவனுடைய கிருபை. அது போலதான் கர்த்தருடைய வசனம் கடந்து போய் அது ஆத்துமாக்கள்ல வேரூன்றி பற்றி அது பலன் கொடுக்கணும்னா அது தேவனுடைய கிருபையினாலே தான் ஆகும், கர்த்தராலே தான் அது ஆகும். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30-31 வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ கர்த்தருக்கு விரோதமான ஞானம், புத்தி இல்லை. அப்போ மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய புத்தி இதெல்லாம் கூட அவனுடைய ஆலோசனை கூட விருதாவாய் போயிடலாம். ஆனா கர்த்தருக்கு விரோதமான அந்த ஞானம், புத்தி இல்லைன்னே சொல்றாரு. ஆலோசனை எதுவுமே இல்லை. குதிரை கூட யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆகிடலாம், ஆனா ஜெயம் கர்த்தராலே தான் வரும். ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா அது அவராலே தான் ஆகும். சங்கீதம் 33:16-18 பார்க்கிறோம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யுத்தத்துக்கு ஒரு ராஜா புறப்பட போறாருன்னா அவர் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படைன்னு எத்தனை படைகளை அவர் கொண்டு போனாலும் அதனால அவர் ரட்சிக்கப்பட போறதில்லை. அவருடைய சௌரியவானுடைய அந்த பலத்தினாலே அவருடைய அதன் மிகுதியால கூட அவர் தப்ப முடியாதுன்னு இருக்கு. அப்போ ஒரு ஜெயத்தை கொடுக்கறது அங்க கர்த்தர் தான். அப்போ அந்த சேனையோ அந்த ராஜாவுடைய பலனோ அந்த படைகளின் பலனோ அல்ல, அது கர்த்தர் தான் அதுல ஜெயத்தை தரணும். ஏன்னா ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் வீரியத்தால் தப்புவியாது. அப்போ ஒரு குதிரை எத்தனையோ மடங்கு அது பவர்ஃபுல்லானதுன்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த குதிரை
ஹார்ஸ் பவர்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த குதிரையினுடைய பலன் கூட, வீரியம் கூட ஒரு போரில் ஜெயத்தை தராது, அது தப்புவிக்காது. அப்போ ரட்சிக்கிறதுக்கு குதிரை கூட விருதான்னு சொல்றாரு. அப்போ ரட்சிக்கிறது தேவனுடைய கரத்துல இருக்குது. அப்போ நம்முடைய குடும்பம் கூட இந்த நாளில் கட்டப்படணும், ரட்சிக்கப்படணும்னா அதுவும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. நம்ம தேவனிடத்திலே அவரை நம்பி விசுவாசித்து நம் குடும்பத்தை தேவன் கட்டும்படியாக ரட்சிக்கும்படியாக கேட்கும்போது அவர் தான் நம் குடும்பத்தை ரட்சிப்பார். சங்கீதம் 124:1 சொல்லுது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்போ கர்த்தர் மாத்திரம் நம் பக்கத்தில் இராவிட்டால் நம் சத்துருக்கள், விரோதிகள் நம்மை விழுங்கி போட்டு இருப்பாங்க. அப்போ தேவன் நம்மை எல்லா காவலுக்கும், தேவன் நம்மை நீங்களாகி ரட்சிக்கிறார் இல்லையா? நம்ம ஆத்துமாக்களை எல்லா காவலுக்கும் தேவன் நீங்களாகி ரட்சிக்கிறார். அப்போ சத்துருக்களுடைய அவர்கள் கோபத்துக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால மனுஷன், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யாருன்னே வேத வசனம் சொல்லுது. அப்போ தேவன் நம் பட்சத்தில் இருக்க நாம் தேவனை சார்ந்து நம் வாழ்க்கையை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை, நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து ஓடுகிறவர்களா இருக்கணும். ஏசாயா 62:6 சொல்லுது, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அப்போ எருசலேமின் மதில் மேல் கர்த்தர் இரவும் பகலும் காவல் காக்கிற ஜாமக்காரர்களை வைக்கிறாங்க. அவங்க சும்மா அங்க நிக்கல, தேவனை துதித்து கொண்டு அந்த எல்லையை அவர்கள் காக்கிறவர்களா இருக்கிறாங்க. அதே போல அஸ்திபாரம், எருசலேமை அஸ்திபாரப்படுத்தி பூமியை அதன் புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க குடும்பம் கட்டப்படணும், உங்க வீடு கட்டப்படணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒரு வீடு கட்டணும்னா கூட அதுல எவ்வளோ தடைகளை பார்க்குறோம், பல வருஷமாய் தடைப்பட்டு கிடக்கிறத பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோமா? அப்போ இன்னைக்கு நாம் என்ன பண்ணோம்? தேவனை நாம அமர்ந்திருக்க விடாதபடிக்கு அவரை நாம் என்ன பண்ணோம்? எப்படி யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம விட போவதில்லை என்று எப்படி ராம் முழுவதும் அந்த கர்த்தருடைய தூதனோடு அவர் போராடினார் இல்லையா? அதை போல நாம் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து போராடுகிறவர்களா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய ஜீவன்களுக்காக, கணவன்மார்களுடைய ஜீவன்களுக்காக, நம் குடும்பத்தின் சமாதானத்துக்காக, நம்முடைய சுகன்பலன் ஜீவனுக்காக, நம் எல்லைகளுக்காக தேவனிடத்திலே அவர் பாதத்திலே அமர்ந்து நாம் காத்திருக்கணும். நம் குடும்ப ரட்சிப்புக்காக, நம் வீடு கட்டப்படுவதற்காக, எல்லா காரியங்களுக்காக தேவ பாதத்திலே அமர்ந்து அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நாம அவரை பலவந்தம் பண்ணி, என்ன பலவந்தம் பண்ணினாதான் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும் இல்லையா? பலவந்தம் பண்ணாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. அப்போ பலவந்தம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கணும். 1 கொரிந்தியர் 15:14 பார்க்கிறோம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வீண், எங்கள் விசுவாசமும் விருதா. அதே போலதான் ஊழியத்துல கூட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, அவர் வல்லமை ஒரு எல்லையில இறங்கல்னா அங்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கூட நமக்கு வீணாக தான் போவோம். அதனால உங்கள் விசுவாசம் கூட விருதாவாய் போயிடும், வீணாக போயிடும். இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ ஊழியத்திலையும் கர்த்தர் எழுந்து அவர் வல்லமையாய் கிரியை செய்தாதான் அந்த ஊழியம் நிலை நிற்கும். சங்கீதம் 125:1 பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார்கள்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். சீயோன் பர்வதம் தேவனுடன் வாசம் செய்யும் பர்வதமா இருக்கு. அது எப்படி அசையாமல் நிலை கொண்டு இருக்கிறதோ, அப்ப கர்த்தரை நாம் நம்பும் போது நம் குடும்ப வாழ்க்கையும், நம் வீட்டையும், நம்முடைய எல்லைகளையும் தேவன் பலப்படுத்துவார். எல்லைகளை தேவன் காத்து வழிநடத்துவார். ஏன்னா வாக்கு தத்தத்துல உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. எப்படி உங்களுடைய கூடாரத்தை அவர் திரும்பி எடுப்பித்து கட்ட அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா உங்களுக்கு அவர் வாழ்க்கை அளித்திருக்கிறார். ஏன்னா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையே தேவன் திரும்ப எழுப்பி கட்டினார் இல்லையா? அப்போ உங்கள் வீட்டையும் தேவன் எடுத்து கட்ட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தேவனை சார்ந்திருங்க, நம்ம வீடு நிலைப்பெறும். தேவ வல்லமையும் அவர் ஆசீர்வாதம் தான் நாம கட்டுகிற வீட்டுல நிலையில இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கூடாரத்துல தங்கணும் இல்லையா?
ஏன்னா உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்ம அலங்கத்திலே சமாதானம் இருக்கணும், நம்ம அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கணும். அது எப்போ இருக்குன்னா, கர்த்தர் நம் வீட்டை கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் வருதான். நாமவே சுயமாய் கட்டினா அது நிலை நிற்காது. ஏன்னா பாபேல் கோபுரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். பாபேல் கோபுரத்தை எல்லா மனுஷர்களும் நிம்ரோத் காலத்தில் எழும்பி கட்டினாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்க கட்டுகிறத பார்க்கறதுக்காக அவர் இறங்கி பார்க்குறாரு. அப்போ அவங்களுடைய பாஷைகளை எல்லாம் அவர் தாறுமாறாக்கி போட்ட பொழுது ஒரு குழப்பத்தை அவங்க மத்தியில் உண்டாக்குகிறார் இல்லையா? அப்படி உண்டாக்கும் போது அந்த பாபேல் கோபுரத்தை அவங்க கட்ட முடியாமல், அந்த பாஷை புரியாததுனால அது பாதியிலேயே நின்று போனது. ஒரு குழப்பம், ஒரு பிரிவினை அங்கே வந்ததுன்னு பார்க்குறோம். அதுதான் கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் திரும்ப கட்டுகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்ம அவருடைய கரத்தில் நம் வாழ்க்கையை விட்டு கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம்னா நாம பிரயாசப்படுறது எல்லாம் விருதாவாய் போயிடும். அதனால இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்ப எல்லையையும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் நம்ம தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வீட்டை கட்டினாரானால் அது சீயோன் பர்வதத்திலே அசையாமல் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமீன்.